உறவுகளும் சார்புகளும் பல உள் தெரிவு வினாக்கள் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ். 9வது வினா. A is a set of elements 1, 2, 3 மற்றும் 4. B is a set of elements 4, 8, 9 மற்றும் 10 என்க. சார்பு f ஆனது A இலிருந்து B க்கு உரிய தொடர்பு. இந்த சார்பானது f is a set of order pairs 1, 4, 2, 8, 3, 9 மற்றும் 4, 10 என கொடுக்கப்பட்டால் f என்பது எவ்வகை சார்பு? கொடுக்கப்பட்டிருக்க வினாவை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குவோம். கணம் A கொடுத்தாச்சு, கணம் B கொடுத்தாச்சு. Aக்கும் Bக்குமான உறவுல சார்பு f இருக்குன்னு சொல்லிட்டாங்க. fல இருக்கக்கூடிய அந்த உறவு தொடர்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது ஆர்டர் பேர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற சார்பு எவ்வகை சார்புன்னு கண்டுபிடிக்கணும். 1, 4 1ம் 4ம் கனெக்ட் ஆயிடுச்சு. 2, 8 2ம் 8ம் கனெக்ட் ஆயிடுச்சு. 3, 9 3ம் 9ம் கனெக்ட் ஆயிடுச்சு. 4, 10 4ம் 10ம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஏல என்னென்ன உறுப்புகள் இருக்கு? 1, 2, 3, 4 எல்லா உறுப்புகளும் கவர் ஆயிடுச்சா? எஸ். பியில் எல்லா உறுப்புகளும் கவர் ஆயிடுச்சா? 4, 8, 9, 10 கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆரோ டயக்ராம்ல AB முழுமையா கனெக்ட் ஆயிடுச்சு. விடுபட்ட நிழல் உருக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன், மேல் சார்புன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒன்றுக்கொன்றான கனெக்ஷன் தான் இருக்கு. இது ஒன்றுக்கு ஒன்றாவும் இருக்கு, மேல் சார்பும் இருக்கு அப்படின்னா இது ஒரு இருபுற சார்பு. ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒன்றுக்கொன்றான சார்பு இருக்கு. ஒன்றுக்கொன்றான சார்பை நாம டிக் பண்ணிக்கலாம். மேல் சார்புன்னு இருந்தாலும் டிக் பண்ணிக்கலாம். 10வது வினா. f of x is equal to 2x square. g of x is equal to 1 by 3x எனில் f composite g ஆனது என்ன? f composite g of x நம்ம f of g of x ன்னு எழுதிக்கலாம். f of 1 by 3x அப்படின்னு எழுதிக்கிறோம். f of x னா என்ன எழுதணும்? 2x square ன்னு எழுதணும். அப்ப 2x square x வர வேண்டிய இடத்துல 1 by 3x எழுதிக்கிறோம். ஸோ 2 into 1 by 3x whole square. இங்கே 1 by 3x whole square இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்றோம். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான் நியூமரேட்டர்ல, டினாமினேட்டர்ல 3x whole square 9x squareன்னு ஆயிரும். ஸோ 2 into 1 by 9x square. 2வை மேல இருக்க நியூமரேட்டரோட பெருக்கிட்டா நமக்கு கிடைக்கிறது 2 by 9x square. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. டிக் பண்ணிக்குவோம். கணக்கு 11. f is a function a to b ஆனது இருபுற சார்பு மற்றும் n of b இன் மதிப்பு 7 எனில் n of a ஆனது என்ன? இது இருபுற சார்புன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது 1 to 1ஆவும் இருக்கணும், அதே நேரத்தில் on 2ஆவும் இருக்கணும், அதாவது மேல் சார்பாகவும் இருக்கணும். விடுபட்ட நிழல் உருக்களை இருக்கக்கூடாது, அப்படித்தானே? விடுபட்ட நிழல் உருக்களே இருக்கக்கூடாதுன்னா n of b என்னவா இருக்கோ அதுதான் n of a யா இருக்கும். இருபுற சார்புனாலே தொடர்பில் இருக்கக்கூடிய இரண்டு கணங்களும் சமான கணங்களா இருக்கும், அதாவது எண்ணிக்கையில சமமா இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இது ஒன்றுக்கொன்றான மற்றும் மேல் சார்பு, இது இருபுற சார்பு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா n of a தான் n of b. இங்க n of b இன் மதிப்பு 7, சோ n of a இன் மதிப்பு 7. எங்க இருக்கு 7? ஆப்ஷன் ஏல இருக்கு. டிக் பண்ணிக்குவோம். கணக்கு 12. f மற்றும் g என்ற இரு சார்புகளும் f is a set of order pair 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7. G is a set of order pairs 0, 2, 1, 0, 2, 4, -4, 2 மற்றும் 7, 0 என கொடுக்கப்பட்டால் f composite G இன் வீச்சகமானது என்ன?
இப்போ F காம்போசிட் Gயோட மதிப்புகளை நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிக்க போறோம். அதுதான் வீச்சகம். F காம்போசிட் G ஆஃப் 0. அப்ப F ஆஃப் G ஆஃப் 0ன்னு எழுதிக்கலாம். அங்க இன்வால்வ் ஆயிருக்கிற எண்கள்ல நம்ம 0, 1, 2, -4, 7 இந்த எண்களை எடுத்துக்க போறோம். இப்ப F ஆஃப் G ஆஃப் 0 இதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது F ஆஃப் 2 ஆயிரும். F ஆஃப் 2 ஓட மதிப்பு என்ன? 2,0ன்னு இருக்கு Fக்குள்ள. அப்ப F ஆஃப் 2 ஓட மதிப்பு 0. அதே மாதிரி F காம்போசிட் G ஆஃப் 1, F ஆஃப் G ஆஃப் 1. Gக்கு 1 இருக்கும்போது வீச்சகம் F ஆஃப் 0 ஆயிரும். அப்ப F ஆஃப் 0னா 0,1 இருக்கப்ப F ஆஃப் 0க்கு வேல்யூ 1. F காம்போசிட் G ஆஃப் 2, F ஆஃப் G ஆஃப் 2 ஆயிரும். G ஆஃப் 2 அப்படின்னா Gக்குள்ள 2ல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஆர்டர் பேர் இருக்கா? இருக்கு, 2,4. அப்ப G ஆஃப் 2 ஓட வேல்யூ 4 ஆயிரும். ஸோ F ஆஃப் 4. Fல 4ல ஆரம்பிக்கிற மாதிரி ஆர்டர் பேர் 4,2. ஸோ F ஆஃப் 4 ஓட வேல்யூ 2. இதே மாதிரி தான் F காம்போசிட் G ஆஃப் -4, F ஆஃப் G ஆஃப் -4. இப்ப G ஆஃப் -4னா -4ல என்ன ஆரம்பிக்குது? -4,2. ஸோ G ஆஃப் -4 2 ஆயிரும். F ஆஃப் 2 ஓட வேல்யூ 2,0 இருக்கு. ஸோ 0. F காம்போசிட் G ஆஃப் 7, F ஆஃப் G ஆஃப் 7 ஆயிரும். 7,0 இருக்கு. ஸோ 0. ஸோ F ஆஃப் 0 ஆயிரும். F ஆஃப் 0 ஓட வேல்யூ 0,1 Fல இருக்கிறதுனால 1. F-ஐயும் G-ஐயும் ஆரோ மார்க்ல டிஸ்பிளே பண்ணிரு. Gல இருக்கிற டொமைனை தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண முடியும்ன்றதுனால டொமைனை ஃபுல்லா எடுத்து பிரதிட்டு இருக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்கிற மதிப்புகள் எல்லாம் பார்க்குறோம். 0, 1, 2, 0, 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுல 0 2 தடவை வந்திருக்கு, 1 2 தடவை வந்திருக்கு. அதெல்லாம் 2 தடவை எழுதணும்னு அவசியம் இல்லை. வீச்சகம் அப்படிங்கிறது ஒரு கணம். கணத்துல ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா வீச்சகத்தில் நமக்கு இப்போ என்ன கிடைக்குது? 0, 1, 2. F காம்போசிட் G பாருங்க, F இன் டொமைனை ஃபுல்லா எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சா 0வும் -4ம் 0ல கனெக்ட் ஆகுது, 1ம் 7ம் 1ல கனெக்ட் ஆகுது, 2 2ல கனெக்ட் ஆகுது. ஸோ F காம்போசிட் G ஒரு ஆரோ டயக்ராமா நமக்கு கிடைக்குது. வீச்சகம் 0, 1, 2. டிக் பண்ணிக்குவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?